மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா விஜய் வந்து அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி இனிமேல் நான் காவேரி கூட தான் இருக்க போகிறேன், காவேரி விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி தன்னோட சொத்து எல்லாத்தையுமே விட்டுட்டு பார்த்திங்க அப்படின்னா காவேரிக்காக அவங்க வீட்டுக்கே போயிடுவார். ஸோ காவேரி வீட்டுக்கு போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ என்கிட்ட சொத்து இல்லை, பங்களா இல்லை, கார் இல்லை, எதுவுமே இல்லை, நான் ஒரு சாதாரண விஜயாக வந்திருக்கேன், இப்போ வந்து என்னை உங்கள் அம்மா ஏற்றுப்பாங்களான்னு கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்டே கேட்குறாங்க. அதுக்கப்புறம் காவேரி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா யோசிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. விஜய் வந்து காவேரி கிட்டே கேட்குறாங்க, நீயாவது என் கூட வருவியா, இல்லை நீயும் உங்கள் அம்மா வீடு தான் முக்கியம், நீ இங்கே இருந்துருவியா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே காவேரி நான் உங்கள் கூட வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூட வெளியே வந்து வாசலை விட்டு வெளியே போய் விஜய் கையை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. இதை பார்த்தா சாரதா பார்த்தீங்கன்னா என்னென்ன அவ்வளோ கொடுமைக்காரி, அவ்வளோ வந்து மோசமானவன்னு நினச்சிட்டிங்களா, இவ்வளோ தூரம் நீங்கள் என் பொண்ணுக்காக இறங்கி வந்திருக்கீங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கீங்க, அப்படி இருக்கும்போது நான் எப்படி யோசிக்காமல் இருப்பேன், நான் உங்களை என் மருமகனாக ஏற்றுக்கிட்டேன், நீங்கள் உள்ளே வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் உள்ளே வந்து கூப்பிடுறாங்க. இதனால் விஜய் ரொம்பவே வந்து சந்தோஷமாகறாரு. விஜய் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கார் காவேரி கூட இருக்கனால. ஆனால் காவேரி வீட்டில் காவேரி சாரதாம்மா பார்த்திங்க அப்படின்னா இருந்தாலும் வளர்த்தவங்களை விட்டுட்டு இவர் வந்திருக்கக்கூடாது, ஸோ என்னதான் இருந்தாலும் இவ்வளோ தூரம் வளர்த்துருக்காங்க, ஸோ அவங்க வந்து நம்ம பிரித்து கூட்டிகிட்டு வந்துட்டோம்னு நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணமும் அவங்க மைண்டில் இருக்குது. இருந்தாலும் சாரதாம்மா விஜயை வந்து முழுசாக மருமகனாக ஏற்றுக்கிட்டாங்க. எப்படியோ காவேரியும் விஜய் சேர்ந்துட்டாங்க, இனிமேல் அவங்க வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் பசுபதினால் மட்டும் பிரச்சனை வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் பசுபதினால் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் காவேரி விஜயும் சேர்ந்து அதெல்லாம் வந்து சால்வ் பண்ணணும். அப்போ தான் அவங்க ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் ஒன்றா இருக்க முடியும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா விஜய்க்கு வந்து காவேரி ஃபேமிலியோட வாழ்கிறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை, அவர் வந்து சந்தோஷமாக தான் இருக்கார். அதே மாதிரி தான் காவேரியும். ஸோ இந்த மாதிரி காவேரி விஜயும் சேர்ந்தது யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.